கொடுக்கிறான். வாங்குறவங்க கூட நல்லா இருக்கும். இது ஒரு திருட்டு பொருள் சொல்லி திருடனை பிடித்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்கிறான். கொடுத்த உடனே அங்க இருக்க அதிகாரி, என்ன பேர்ரா? திருடுனியா? யார் அடிச்சா உன்னைய? இந்த இவனை தான் சார் அடிச்சான். ஏண்டா திருடுறா மொத்தம் போட கொடுப்பாங்க? திருட்டு பொருளை கொண்டு வந்து ஒப்படைக்கிறான். அவனை என்ன செய்வார்கள்? திருடி அவனை பிடித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டிய காவல்துறை திருடி அவனை பிடித்துக் கொடுத்த உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு 2 மணி நேரமா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட காமிச்ச பின்னாடி விடுறான். இதுதான் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை கேட்டு ஒரு 25 பேர் ஸ்டேஷன் முன்னாடி, இன்ஸ்பெக்டரியா வெளியே வர சொல்லியா அப்படின்னு சொன்னா, இதை முதல்ல செஞ்சிருக்கலாம்ல, நீங்க உங்க பின்னாடி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி இருக்கலாம்ல சொல்றான். மக்களுக்காக பணி செய்யக்கூடிய காவல்துறையில் இருந்து மருத்துவத்துறையில் இருந்து எல்லா துறைகளுமே இன்றைக்கு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலை. அதே நேரத்தில் பார்த்தா ஒரு காவல்துறையில சரியா நடவடிக்கை எடுத்தான்னா அடுத்த நாள் அவன் அந்த ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான். அவனுக்கு வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு. இந்த காவல்துறை உரலுக்குள்ள மாட்டிக்கிட்ட உடுக்க மாறி 2 பக்கமும் அடி. என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு காவல்துறையும் தள்ளப்பட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சட்டத்தை நீ சரியான முறையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு உங்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எஸ்டிபிஐ இந்தியா ஒவ்வொரு தொண்டனும் தலை கொடுத்து உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறான். நீ சட்டத்தை நடைமுறைப்படுத்து, யாரை பற்றியும் கவலைப்படாத. அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட சட்டத்தை விட்டு நீயும் எங்களோடு உன்னுடைய காக்கி ஆடைகளை களைந்து விட்டு எங்களோடு வா, போராடுவோம். நீதி ஒன்றுக்காய், தூய்மை அரசியல் ஒன்றுக்காய், புதிய அரசியலை கொண்டு வருவோம். எத்தனை செஞ்சாரு கர்ம வீரர் காமராஜர். கல்வி கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்தார். அவர் வீட்டுக்கு போனார் ஒரு தடவை காமராஜர். அப்ப போல ஸ்கார்பியோ ஃபார்ச்சூனர்லாம் இல்ல, சாதாரணமா தான் போனார். அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுது புதிதாக அந்த ரோட்டு ஓரம் பூரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல குழி தோண்டி வச்சிருக்கிறான். புதுசா ஒரு பைப்பு. காமராஜர் வீட்டில் காமராஜர் அம்மா இருக்குது, வயசான பாட்டி. அந்த பாட்டி கிட்ட ஒரு நல்லி குழாய் இருக்குது. இந்த குழாய் புதுசா இருக்கு. முக்கால் சட்டை அணிந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் அங்கே வருகிறார். பார்க்கிறார், வீட்டிலே பார்க்கிறார், புதிதாக அங்கே ஒரு குழாய் மாட்டப்பட்டு இருக்கிறது. கூப்பிடுகிறார் அதிகாரியை, ஏன் இந்த குழாய் இங்கே மாட்டப்பட்டு இருக்கிறது என்று. அவர் சொல்லுகிறார், அந்த அதிகாரி சொல்லுகிறான், ஐயா நீங்கள் இங்கே வருவதனால் உங்களுடைய தாயார் அந்த தெருவனுடைய முனையிலே இருக்கிறது பைப்பு, அங்க இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வர்றதுனால இந்த இடத்துல நாங்க அமைச்சு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த காமராஜர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அதிகாரியை கூப்பிட்டு அமைச்சராக்கி அழகு பார்க்கவில்லை, அவனுக்கு பதவி உயர்வை கொடுத்து அழகு பார்க்கவில்லை. அதிகாரியை கூப்பிட்டு முதல்ல குழாயை காலி பண்றான். நேற்று எங்க இருந்துச்சு அங்கே கொண்டு போய் வைடா. நேற்று வரைக்கும் என் வீட்டுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அங்கே சென்று தண்ணி குடிக்கணும். என்னுடைய தாய் மட்டும் வசதியா? நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன என்று கர்ம வீரர் காமராஜர் கொண்டு போய் விட்டாரே. அப்படிப்பட்ட வசந்த காலம், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த மண்ணிலே பிறக்க மாட்டானா? இனி அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணிலே உதிக்காதா? ஒரு வசந்த காலம் வரவே வராதா? இன்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய இயக்கத்தை போக்குவதற்காக ஆம் நண்பர்களே வந்திருக்கிறது, வயது 2 முடிந்திருக்கிறது, உங்கள் மகவையை அடியெடுத்து வைத்திருக்கிறது. காமராஜர் இல்ல, ஆனா அத்தனை பேரும் காமராஜர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும். இன்னொரு தலைவன் இங்கே வாழ்ந்தான். நாட்டினுடைய எந்த இடத்திற்கும் சென்று மக்களுடைய நலனையை கருத்தில் கொண்டு உளவை திரிந்த திருமகன் ஒரு மகன் இங்கே வாழ்ந்தான். அரசியல் வானிலை வரலாற்றிலே ஒரு பெரிய விவாதம் பாராளுமன்றத்திலே. இன்றைக்கு எவன் தமிழில் சொல்லி குரல் கொடுக்கின்றார்களோ ஒருத்தம் கூட அவர் ஞாபகப்படுத்துறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணாவை அரசியல் அரியணை ஏற வைத்தவன் எண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். அரசியல் பற்றி தெரியுமா அண்ணாவுக்கு? தேர்தல் பாதை தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்தவன் அண்ணா.